பிரேஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் கண்கள் செவிகள் சிந்தனை மண்டலங்கள் நாவெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோடு பேசுகிற வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் ஆவியானோர் பேசுகிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆமேன். கர்த்தர் இதில் நம்மளுக்கு என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அசதியாக இருக்காதீங்க. காலம் கடைசி காலங்க. கர்த்தருக்காக நீங்கள் இருக்கிற பிள்ளைகள் அசதியாக இருக்காதீங்க. சோர்வுனால முடங்கி உட்கார்ந்துடாதீங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஜெபிக்கிறதுல சரியான நேரத்தில் அப்பா சமூகத்தில் போய் ஜெபிக்க உட்காந்துருங்க. கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவார். ஜெபத்தில் அனலாக இருங்க. ஆவியில் அனல் கொண்ட மனிதனாக இருக்கணும். ஒரு அனல் நம்ம கூட இருந்துச்சுன்னா எந்த சத்துரும் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியாதுங்க. இந்த நேரத்தில் உங்கள் கூட ஒரு அனல் பற்றி எரியும் போது யாராவது வந்து அந்த அனலில் கை வைக்க முடியுமாங்க? சுடுதுன்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி தாங்க உங்களுக்குள்ள அந்த அனல் மூட்டி ஆவியானவரை எழுப்பும் போது அந்த அக்னி வந்து சத்துருவை பச்சித்து போட்டுருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது வாக்காதே போயிடுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்காரு. அந்த அனல் மூட்டி நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் உங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்வார். அந்த ஆவியில் அனலாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்காக ஓடுவீங்க. கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்வீங்க. நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. மனிதன் மேல இல்ல, கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருந்து சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து போங்க. கர்த்தரோட மகிமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போதுங்க. ஜெபத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் சமூகத்துல இருக்கிறதுல உறுதியா இருங்க. ஒரு நாளும் வழி விலகி போயிடாதீங்க. எசப்பா எசப்பா என்று சொல்லி அவர் சமூகத்துல இருந்து நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்கே அறியாம அநேக கட்டுகள் உடைக்கப்படுங்க. நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அனல் மூட்டி நீங்க எழுப்பும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பரத்திலிருந்து உங்களுக்கு ஆம் என்று ஆமேன் என்று பதில் கொடுக்க வல்லவராய் இறங்கி வருவாருங்க. எசப்பாவோட சமூகத்துல இருங்க. இது கடைசி காலங்க. ஜனங்கள் அழிந்து கொண்டு போறாங்கங்க. கண்ணிருந்தும் குருடு காதிருந்து செவிடா இருக்கிற ஜனங்களுக்கு யாருங்க ஜெபிக்க முடியும்? ஆசீர்வாதத்தை சொல்றது மட்டும் இல்லைங்க. கர்த்தர் சமூகத்துல இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிளஸ் பண்ணக்கூடிய அந்த வல்லமையுள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த அதிகாலையில் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க கர்த்தர் சமூகத்துல பல மணி நேரம் உட்கார்ந்து செபிங்க. ஆவியில் அனலா இருங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆத்துமாக்கள் அறுவடை பாருங்க. கர்த்தரோட ஊழியத்தை ராஜ்யத்தை நீங்க முதலாவது செய்யும் போது உங்களோட குடும்பங்கள் உங்களோட பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுப்பாருங்க. கர்த்தர் சமூகத்துல இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் அனல் மூட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டவிழ்த்து விடுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, இந்த காலை பொழுது நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.